டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நேத்து வந்து டெட் எக்ஸாம் உடைய நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு, நான் வந்து இங்கிலீஷ்க்கு மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் 2 புக் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருந்தேன் ஆக்சுவலா. ஸோ இந்த 2 புக்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு ரிவ்யூ குடுங்க. ஸோ இந்த 2 புக்ல வந்து என்னென்ன விஷயம் இருக்கு? ஸோ என்னென்ன கன்டென்ட் இருக்கும்? இதுல நம்ம என்ன இது ஏன்னா நம்ம புக் உள்ள என்ன இருக்குன்னு தெரியாமலே நம்ம எப்படி வாங்கி நம்ம படிக்க முடியும்? ஸோ அது வந்து ஒரு சிலர் கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான விஷயம் தான். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு புக்லயும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னா நான் வந்து சொல்லிக் குடுத்துடுறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, இத நீங்க வந்து பை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு புக்க பார்த்துடலாம். இதுல என்ன இருக்கும் அப்படின்னா, இது வந்து பிராக்டிஸ் புக் ஆக்சுவலா. பிராக்டிஸ் புக் எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து படிச்சுட்ட பிறகு பிராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கு. பிராக்டிஸ் நான் எப்படி குடுக்குறேன் அப்படின்னா, இது வந்து கம்ப்ளீட்டா டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2ல நடந்த எல்லா செட் கொஸ்டின் பேப்பருடைய கொஸ்டின் வித் ஆன்சர் பிளஸ் எக்ஸ்பிளனேஷன் பிளஸ் வந்து பார்த்தோன்னா புக்ல நீங்க வெரிஃபை பண்ணணும்னா கூட பேஜ் நம்பரோட அட்டாச்சா இருக்கும் இது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒரு புக்கை நம்ம பார்த்துடலாம். திருப்பி இன்னொரு புக்கை நான் ரிவ்யூ கொடுத்துறேன். ஸோ இந்த புக்ல வந்து உள்ள என்னென்ன இருக்கும் அப்படின்னா, இது வந்து டெட் எக்ஸாம்ல நடந்த பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 உடைய மொத்தம் 2023ல நடந்தது. ஆக்சுவலா 2023ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெட் பேப்பர் 1ம் பேப்பர் 2ம் வந்து எக்ஸாம் நடந்தது ஆக்சுவலா. ஸோ அதனுடைய கம்ப்ளீட் செட் கொஸ்டின் பேப்பர் தான் இது வந்து குடுத்துருக்குமே நம்ம. அதுவும் இல்லாத இது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமா நடந்தது. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எல்லா செட் கொஸ்டின் பேப்பருமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எல்லாமே கொஞ்சம் கலெக்ட் பண்ணி அதை தனித்தனியா எடுத்துட்டோம். ஸோ எடுத்து ஒரு ஒரு புக் ஃபார்ம்ல ரெடி பண்ண ஒரு புக் தான் இது. ஸோ அந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஸ்டார்டிங் இப்படி தான் இருக்கும். இதுல உங்களுக்கு என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கும் அப்படின்னா, இது வந்து ஸ்டாண்டர்ட் வைஸாவே நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, பிரிச்சுட்டேன் ஃபர்ஸ்ட். இப்போ ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து எக்ஸாம்ல நடக்குது. அந்த 30 கொஸ்டின்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 6வது புக்ல இருக்கும். 2வது கொஸ்டின் 8வது புக்ல இருக்கலாம். 3வது கொஸ்டின் 8வது புக்லயோ இல்ல 4வது கொஸ்டின் 7வது புக்லயோ. சோ என்ன இருக்கும் அப்படின்னா மாத்தி மாத்தி இருக்கும். பட் இந்த புக்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, எடுத்த உடனே 6th ஸ்டாண்டர்ட் இந்த டெட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே 6th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு போட்டு என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா, அதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ் பிளஸ் அதுக்கான கீழே வந்து பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ், இதுக்கான கீ ஆன்சர் பிளஸ் உங்களுக்கு வந்து இது எக்ஸ்பிளனேஷன். ஆக்சுவலா இதெல்லாம் உங்க கொஸ்டின் பேப்பர்ல இருக்காது. ஆனா இது நம்ம புக்ல இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு வந்து பெரிய அட்வான்டேஜஸா இருக்கும். இப்போ நம்ம ஜஸ்ட் வந்து இதுக்கான ஆன்சர்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதாது. இது கூட அடிஷனலா என்ன இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆன்சர் இங்க கீழே வந்து நான் மார்க் பண்ணி குடுத்திருப்பேன். அது பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் பிளஸ் எக்ஸ்பிளனேஷனோட இருக்கும் உங்களுக்கு. அதுதான் உங்களுக்கு வந்து இன்னும் பெரிய பெனிஃபிட் இந்த புக்ல. சோ இங்க வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது ஈஸியா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டூரிங் which of the following season trees stretch their leaf branches toward the sun அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு வந்து ஒரு 4 ஆப்ஷன்ஸும் கொடுத்துட்டாங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா சி. சோ இந்த ஒரு கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ மீதி இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பா தேவை. ஏன் அப்படின்னா இந்த கொஸ்டின் தான் கேட்பாங்கன்னு சொல்லிட முடியாது. மேபி வந்து கேட்கலாம். ஸ்ப்ரிங் வச்சு கேட்கலாம். இல்ல ஆட்டம் வச்சு கேட்கலாம். இல்ல வின்டர் வச்சு கேட்கலாம். அப்படி கேட்கும்போது நம்ம என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா பிஃபோரா நம்ம ரெடியா இருக்கணும். ஏன்னா நான் ஏன் இவ்வளோ விஷயத்த நான் வந்து இதுல இன்புட் போட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா, இந்த ஒரு புக்கு இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல தான் மார்க் இருந்து நிறைய பேருக்கு போகுது. அதுல 25 மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணணும்ன்றதுக்காக தான் இவ்ளோ எஃபோர்ட் நான் போட்டு இந்த ஒரு புக்கை நான் ரெடி பண்ணி கொடுக்குறேனே. இதுல சப்போஸ் ஸ்ப்ரிங் ரிலேட்டடா வருது அப்படின்னா, அப்போ ஸ்ப்ரிங்குக்கு என்ன இருக்கு ஆப்ஷன்ஸ். ஸோ இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சப்போஸ் ஆட்டம் பத்தி கேட்குறாங்க அப்படின்னா, ஆட்டம்க்கு என்ன ட்ரீ ஷீட்ஸ் தர் லீவ்ஸ். ஸோ அப்போ இதுவும் நம்மளுக்கு தெரியணும். அப்போ ரெயின்னு ஒன்று கேட்குறாங்க அப்படின்னா, ரெயின்ல என்னென்ன இருக்கு. இப்ப சம்மர்ல கேக்குறாங்கன்னா சம்மர்ல என்ன இருக்கு. எல்லா விஷயமும் பக்காவா நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த புக் நான் கொடுக்குறேனே. ஓகேவா?
இது லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான். சப்போஸ் இந்த புக் காலியான பிறகு நீங்க கேட்டாலுமே கூட இந்த புக் இருக்காது. அதுதான் பிரச்சனை நம்மளுக்கு. இது ஸ்டாண்டர்ட் வைஸா வரும் உங்களுக்கு. ஸோ 6th 7th 8th ஸோ முடிஞ்ச உடனே ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியா உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இதே கொஸ்டின்ஸை இப்போ நம்ம இங்க பார்த்த கொஸ்டின்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா திருப்பி அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. 3 sheets that lives in season அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த இடத்துல படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சரை ஈஸியா எடுத்துலாம். வந்து பாருங்க இங்கே இருக்கு ஆன்சர். ஸோ ஆட்டம் 3 sheets there leaves. ஸோ இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு கொஸ்டின்ஸ் திருப்பியும் அதே டிஆர்பி போர்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் இது. அடுத்து வேற எப்படி கேக்குறாங்கன்னு பாருங்க. கரெக்ட் சூஸ் அ கரெக்ட் மேட்ச் பை த ஃபாலோயிங். அப்போ இதுல வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ராங் கொஸ்டின்ஸ் வச்சிருப்பாங்க போல. நம்ம எது வந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம வந்து இங்க மார்க் பண்ணணும். ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ உங்களுக்கு சப்போஸ் இதுல வந்து ஃபைண்ட் ஹார்ட் ஒன்னு. ஸோ இது மாதிரி என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே நம்ம வந்து ரெடியா ஆன்சர் பண்றதுக்கு ஒரு இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல நீங்க வந்து மாஸ்டர் ஆகணும். எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா நான் இங்கிலீஷ் சப்ஜெக்ட நான் இன்னும் நல்லா கத்துக்கணும். ஒரு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த புக் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு வந்து பக்காவா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த புக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மார்க்கை வந்து எடுத்து கொடுக்குற ஒரு புக்கா இருக்கும் உங்களுக்கு. சரி, நெக்ஸ்ட் இந்த கிரீன் கலர் புக்கு வருவோம். இது எதுக்கு அப்படின்னா டைரக்டா இந்த ஒரு இடத்துல மட்டுமே நம்ம உட்காந்து வேலை பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பக்காவா மார்க் எடுக்க முடியாது. ஸோ நீங்க என்னுடைய டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நீங்க வந்து 25+ மார்க் எடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய மெயின் டார்கெட்டு. அதனால தான் நான் வந்து நம்ம இங்கிலீஷ்க்கு மட்டும் பார்த்தோம்னா ஸ்பெஷலா நம்ம வந்து நிறைய கைடன்ஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த புக்ல என்ன இருக்கும், இந்த கிரீன் கலர் புக்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஃபுல்லி நீங்க வந்து ஸ்டடிஸ் பண்றதுக்கான என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க வந்து ஒரு ஸ்கூல் புக்ல படிக்கணுமோ அது எல்லாமே இந்த புக்ல இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த புக்கு நீங்க கையில வாங்குறீங்க அப்படின்னா என்னென்ன உள்ள இருக்கும் அப்படின்றத நான் இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் கண்டென்ட் பார்த்துடலாம். கிராமர் ஃபோக்கஸ் பண்ணணும் கண்டிப்பா. கிராமர்ல இருந்து தான் மோஸ்ட்லி கொஷின்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கொஷின்ஸுக்கு அவுட் ஆஃப் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 20ல இருந்து 22 23 வரைக்கும் கிராமர் தான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா 6வதுல இருந்து 10வது வரைக்கும் என்னென்ன கிராமர்லாம் இருக்கோ எல்லா கிராமருமே உங்களுக்கு வந்து இதுல வந்துடும். பார்ட் ஆஃப் ஸ்பீச் முடிஞ்ச உடனே சென்டென்ஸ் பேட்டர்ன் கம்பல்சரி சென்டென்ஸ் பேட்டர்ன்ல இருந்து ஒரு கொஸ்டினாச்சும் வந்துடும். கொஸ்டின் டேக், இஃப் கிளாஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், ரிப்போர்ட்டட் ஸ்பீச், அதுக்கப்புறம் என்ன டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், மாடல்ஸ், பங்க்சுவேஷன்ஸ். நீங்க வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் நீங்க வேணா கூட நீங்க இதுக்கு முன்னாடி நடந்திருக்கிற கொஸ்டின் பேப்பரை கையில வச்சுக்கோங்க, என் புக்கை கையில வச்சுக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்ல இருந்தே உங்களுக்கு வந்துடும். எல்லாமே உங்களுக்கு வந்து ஆர்டிகல்ஸா இருக்கட்டும், எரர் ஸ்பாட்டா இருக்கட்டும், டென்ஸா இருக்கட்டும், சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், ஹோமோஃபோன்ஸ், அப்ரிவேஷன்ஸ், இது எல்லா டாபிக்ஸுமே நம்ம படிக்கணும். இந்த டாபிக்ஸ்ல இருந்து தான் கொஸ்டின்ஸே வரும். இப்போ என்ன உங்களுக்கு இதுல ஒரு பெனிஃபிட் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு கொஸ்டின்ஸ் எடுக்கலாம். இப்போ அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ்னு ஒரு டேர்ம்ஸ் நம்ம படிக்கிறோம். இப்போ இந்த அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் 7வது புக்ல இருக்கு, 8வது புக்லயும் இருக்கு, 10வது புக்லயும் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தனித்தனியா எடுக்கணும். ஸோ இது 7வதுல கொஞ்சம், 8வதுல கொஞ்சம், 10th கொஞ்சம் அப்படின்ற மாதிரி. பட் என்னுடைய புக்ல எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே இடத்துல இருக்கும் உங்களுக்கு. அது ஒரு பெனிஃபிட். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தர் டீட்டெயில். இட் இஸ் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஆத்தர் டீட்டெயில இருந்து கம்பல்சரி ஒரு 5 கொஸ்டினாச்சும் வந்துடும் உங்களுக்கு. என்னென்ன ஆத்தர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக்ல கொடுத்துருக்காங்கன்னா ரஸ்கின் பாண்ட், கண்டிப்பா இதுல இருந்தாலும் கொஸ்டின்ஸ் டைரக்டா வந்துடும். ரஸ்கின் பாண்ட், லியோ டால்ஸ்டாய், ரவீந்திரநாத் தாகூர், கீட்ஸ், இதுக்கு முன்னாடி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸ் பிராக்டிஸுக்கு தான் இந்த புக்கு. இதை நீங்க படிச்சுட்டு ஃப்ரீ டைம்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பிராக்டிஸ் பண்றது தான் இந்த புக் உங்களுக்கு. இது ஸ்டடிஸ் பண்றதுக்காக.
என்ன நம்ம பெருசா நம்ம இந்த புக்ல நம்ம பெருசா ஸ்டடீஸ் பண்ணிக்க போறோம் அப்படின்னா, இப்ப ராபர்ட் ஃப்ராஸ்ட்ன்னு ஒரு 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 ஆத்தர் இருக்காரு. இப்ப ராபர்ட் ஃப்ராஸ்ட் பத்தி என்னென்ன விஷயம்லாம் நம்ம புக்ல குடுத்துருக்காங்களோ, அது எல்லாமே அரேஞ்ச்டா பாயிண்ட்ஸ் வைஸ்ல உங்களுக்கு வந்து பக்காவா குடுத்து வச்சிருப்பேன். இவங்க எல்லாருமே ஆத்தர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஷேக்ஸ்பியர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 10th புக்ல ஷேக்ஸ்பியர பத்தி குடுத்துருப்பாங்க. அட் த சேம் டைம் 11th, 12த்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அப்ப அதையுமே நான் உங்களுக்கு வந்து இங்க அரேஞ்ச்டா பண்ணி குடுத்துட்டு இருப்பேன். நீங்க அங்க போய் கூட படிக்க வேண்டியது இருக்காது. எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும் உங்களுக்கு. ஸோ எல்லா ஆத்தர்ஸுமே உங்களுக்கு நம்ம புக்ல வந்து கவர் ஆயிருக்கும். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, சம் இம்பார்ட்டன்ட் ப்ரோஸ் அண்ட் போயம் சப்ளிமெண்டரி இதையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா, கவர் பண்ணியிருக்கேன். இது எப்படின்னா, எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணல. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டா நம்ம ஓரளவுக்காச்சும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாரி. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ட்ராய் ட்ரெயின் அப்படின்ற ஒரு ஒர்க் எல்லாம் வந்து ஆக்சுவலா இந்த ஒரு புக்கை எஸ்சிடி எக்ஸாம் படிச்சு கூட இப்ப வேலைக்கு போயிருக்காங்க. இதே இந்த ஒரு புக்கை படிச்சு இப்ப டெட் பேப்பர் ஒன்று பாஸ் ஆகி இவங்க இதே புக்கை கையில வச்சுக்கிட்டு டெட் பேப்பர் ஒன்று கிளியர் பண்ணி டெட் பேப்பர் ஒன்று கிளியர் பண்ண பிறகு அடுத்ததா எக்ஸாம் எழுதி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இப்ப போஸ்டிங்ல உட்காந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்கிட்டாங்க. சேம் இந்த 2 புக்கை கையில வச்சுக்கிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சம் இம்பார்ட்டன்ட் போயம் ப்ரோஸ் ட்ராஜிக் ஸ்டோரி கம்பல்சரி கேட்கலாம் கொஷின்ஸ். பாய்சன் ட்ரீ, ரிவர், சீக்ரெட் ஆஃப் மெஷின், நோ மென் ஆர் ஃபாரின். ஸோ இது மாதிரி வந்து ஒரு சில ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ் கண்டிப்பா இதுல இருந்து எப்பவுமே என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கொஷின்ஸ் கேட்டுடுறாங்க ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் பத்தி. கலிவர் டிராவல் இருந்து கேட்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் படிக்கிறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரொம்ப ஹை லெவல்ல உட்காந்து படிக்கிற மாதிரிலாம் கான்செப்ட்லாம் கிடையாது. சும்மா ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். சப்போஸ் இதெல்லாம் எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், எனக்கு இதெல்லாம் படிச்சா புரியாது அப்படின்னா பெட்டர் இந்த புக்கை நீங்க வாங்கிக்கிட்டு என்னுடைய கிளாஸ்ல வேணா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம மெஸ்மரைஸ் அகாடமி ஆப்ல என்ன பண்றோம் அப்படின்னா இது எல்லாமே கம்ப்ளீட்டா ஒரு கிளாஸஸா நான் வந்து கண்டக்ட் பண்றோம். ஸோ அந்த கிளாஸ் வேணும் அப்படின்னா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணி அந்த கிளாஸ் வேணா நீங்க எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு அடுத்து நான் ஒரு வீடியோல நான் சொல்றேன். ஸோ அந்த கிளாஸஸ் எப்படி இருக்கும், அதை நீங்க எப்படி ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்ற டீட்டெயில நான் சொல்றேன். ஏன்னா நீங்க அதுல வேணா ஜாயின் பண்ணி கம்ப்ளீட்டா நீங்க வந்து புக்கை கையில வச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் சொல்ல நீங்க அண்டர்லைன் பண்ணி படிச்சுட்டே வந்துடலாம். இது வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல இருந்து கம்பல்சரி ஒரு ஒரு 3ல இருந்து 5 கொஸ்டின் வந்துடும். இது என்னது ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிலாம் யோசிக்காதீங்க. இதெல்லாம் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப வெரி ஈஸியான ஒரு சப்ஜெக்ட்டுங்க இதெல்லாம். இந்த டாபிக்ஸுங்க. மேக்ஸ் கத்துக்கிற ஒரு 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 சாப்டரை நீங்க கத்துக்கிற நேரத்துல இந்த இங்கிலீஷ் புக்கே முடிச்சிடலாம் நீங்க. என்னுடைய இங்கிலீஷ் புக்கை நீங்க கையில வச்சிருந்தீங்கன்னா அவ்வளோ ஷார்ட்கட்ஸா இருக்கும் உங்களுக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, எது எக்ஸாம்ல வரும், அதுக்கேற்ற மாதிரி மட்டும் தான் இந்த புக்கை நான் ரெடி பண்ணியிருப்பேன். இதுல பார்த்தேன் அப்படின்னா ரைமிங் வேர்டு, ஸ்கீம், ரிப்பீட்டேஷன் என்ன, அலிட்டேஷன் என்ன, இமேஜரி, ஆந்த்ரோபோரிசம், மெட்டாஃபரேஸ், சிமிலி, பர்சானிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 6 to 10 வரைக்கும் இருக்கும் எல்லாமே. ஆனா நம்ம புக்ல ஒரே இடத்துல இருக்கும். இப்போ பர்சானிஃபிகேஷன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 to 10க்குள்ள எங்கெங்கெல்லாம் வந்து இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாபிக் அப்படின்ற கீழவே எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ புக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கண்டென்ட்டுக்கு அப்புறம் லெசன்ஸ் வந்து இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ ஒரு பார்ட் ஆஃப் ஸ்பீச் இருக்கு அப்படின்னா இந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல என்னென்னலாம் நம்ம வந்து படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இது இது நம்ம ஸ்கூல் புக்கில் என்னென்னலாம் விஷயம்லாம் இருக்குமோ உங்களுக்கு வந்து எல்லாமே அரேஞ்சா பக்காவா உங்களுக்கு வந்து நீங்க போய் தனியா போய் நோட்ஸ் எடுக்க வேண்டியது இருக்காது. நானே உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பேன், அண்டர்லைன் பண்ணியிருப்பேன். நிறைய விஷயம் உங்களுடைய டைம் வந்து எப்படியெல்லாம் என்னால வந்து குறைக்க முடியுமோ, உங்களால எப்படியெல்லாம் இந்த புக்கை நீங்க படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் இந்த புக்கு. கண்டிப்பா நீங்க வெளியில எந்த அகாடமியில வேணாலும் இந்த புக்கு இந்த ஒரு இங்கிலீஷ் மெட்டீரியல் வாங்குங்க. கம்பேரிங் பண்ணி பாருங்க. நம்மளுடைய 2 புக்கை கம்பேர் பண்ணி பாருங்க. ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மெட்டீரியலாக உங்கள் கையில் இருக்கும் அந்த புக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டாக் இருக்கிறதுக்குள்ள வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த 2 புக்கோடைய பிரைஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நெறைய பேர் அத நேத்தே வந்து பை பண்ணிட்டாங்க. ஸோ 2 புக்கோடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1500. ஸோ இது சிங்கிள் புக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வாங்குறீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ரேட் அதிகமா போகும். ஸோ அதனால நீங்க 2 புக் வாங்கிக்கிறது பெஸ்ட். ஒரு 25 மார்க் நான் எடுக்க போறேன். இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல நான் ஒரு 25 மார்க் எடுக்கணும்னு ஐடியா இருக்கு அப்படின்னா பெஸ்ட் நம்பர் 2 இந்த 2 புக்கை நீங்க ரெஃபர் பண்ணலாம் சூப்பரா. இப்போ நிறைய பேர் கேட்டது என்ன அப்படின்னா அடுத்தடுத்த சப்ஜெக்ட் இந்த தமிழ் இங்கிலீஷ் இங்கிலீஷ் இருக்கு தமிழ் அதுக்கப்புறம் சைக்காலஜி. ஸோ இந்த மாதிரியான சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமியில் வந்து புக் வந்து நெக்ஸ்ட் வீக் நான் உங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன் என்னென்ன புக்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு அப்படின்னுட்டு. ஸோ ரெடியான பிறகு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அந்த புக்ஸை நீங்க வாங்கி ஸ்டடிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். தேங்க்யூ.